இந்த மாதிரி ஒரு ஆப்பில் இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இந்த உறுதிமொழியை படிச்சுட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தாராளமாக ஆப்பில் சேருங்கன்னா 1,00,00,000 பேர் சேர்ந்தான். அவர் கொள்கை அறிவிக்கல, மாநாடு நடத்தல, கட்சி கொடி வரல, எதுவுமே சொல்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கு. 10வது நாள் ஒரு வீடியோ போடுறாரு, 1,00,00,000 பேர் சேர்ந்துருக்கான். யாருக்காக சேர்ந்தான்? விஜய், அண்ணா என்ற அந்த ஒரு முகத்துக்காக சேர்ந்தது. சொன்ன மாதிரி அவரோட முகத்துக்காக தான் சேர்றாங்க. ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல அவர் வின் பண்றதுக்கு. அப்புறம் எதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? தேவைப்படும். அதுவும் இருக்கணும். இவரோட முகமே போதும்ல ஜெயிக்கிறதுக்கு. நான் என்ன கேட்கிறேன், 75 வருஷ கட்சி, ஓகே. 50 வருஷ கட்சி. இவங்களுக்குலாம் ஏன் ஸ்ட்ராட்டஜி? திமுகவுக்கு எது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? அதிமுக எது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இத்தனை எலெக்ஷன் பார்த்தவங்க போனாங்க. வாட்ஸ் ராங்? நத்திங் ராங் இன் இட். இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். விராட் கோலி இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு. அவருக்கு ஏன் மேடம் கோச் வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி என்ன பிரசாந்த் கிஷோர்ன்றவர் அவருக்கான ஒரு ஆடட் வேல்யூவாக கொண்டு வர்றது. வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வரா மாதிரி தான் வர்றதே தவிர, அவர் வேணுன்ற அவசியம் இல்லை. இருந்தால் அது வந்து இன்னும் இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, ஏன் பூ வைக்கிறீங்க, பொட்டு வைக்கிறீங்க? ஆனால் அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, எதுக்கு ஒரு பூ, எதுக்கு ஒரு பொட்டு? இட்ஸ் ஆடட் வேல்யூ இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆடட் வேல்யூவாக தான் இவர்களும் வருவார்கள். அந்த பூவோடு சேர்ந்து இந்த நார்களும் மணக்கும்.